நம்முடைய புனித நூல் எது? ஆனா அதை பத்தி யாருக்குமே யார் சொல்லி தரது? நம்ம தான் சொல்லி தரணும். நம்ம தான் என்ன செய்யணும்? நம்ம தான் சொல்லி தரணும். ஏன்னா யாரும் நமக்கு சொல்லி தரல, பழக்கம் இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து ரொம்ப ஒன்று ஏகாதசி கைவிட்ட ஏகாதசி, மோட்சது ஏகாதசி. ரெண்டாவது இன்னைக்கு தான் கிருஷ்ண அர்ஜுனுக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணியிருக்கார். இன்றைய திருநாளில் நம்ம இஸ்கான் திருப்பாடை சார்பாக இஸ்கான் திருப்பாடை சார்பாக ஏன்னா இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறையா வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? அப்போ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம எவ்வளோ பேருக்கு பிரச்சாரம் பண்ண முடியும்? ஆனால் டெக்னாலஜி மூலமாக நம்ம நிறைய பிரச்சாரங்களை பண்ணலாம். அப்படிங்கிறதுனால இஸ்கான் திருப்பாடை சார்பாக சங்கர்ஷன் பகவான் பிரபு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ எல்லோரும் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். எல்லோரும் ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். அதனால் வெப்சைட்டில் இன்றைக்கி நாம் வந்து கீதா ஜெயந்தி அது மூலமாக நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ பிரபு வந்து அதை ஃபோன்லேயும் போட்டாச்சா? லிங்க் எல்லாத்துக்கும் ஃபோன்லேயும் அனுப்பிச்சிருக்கோம். எல்லோரும் இப்போ என்ன புத்தகம் ஏன்னா எல்லோரும் பகவத்கீதை தூக்கிட்டு வாங்க தூக்கிட்டு வாங்க ஒருத்தரும் கொண்டு வரதில்லை. ஃபோனை மட்டும் நம்ம தூக்கிட்டு வர்றோம். எல்லோரும் எதை கொண்டு வரோம்? ஃபோன் மட்டும் கொண்டு வர்றோம். எது கொண்டு வரல? உண்மையா போயா? பிரபுபாதர் எப்படி அமெரிக்காவுக்கு போனதுனால நம்மளும் சௌரியமாயிட்டோம். ஃபோனுக்குள்ளேயே பகவத்கீதை என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. ஸோ அதனால் ரெண்டு இது இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய வெப்சைட். அப்புறம் மதியம் வந்து நம்ம ஜேபிஎஸ்னுடைய வெப்சைட்டும் அதுவும் இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பிரபு வந்து இன்றைக்கி அந்த வெப்சைட் மூலமாக இப்போ நமக்கு கீதை பாராயணம் பண்ண போகிறோம். ஸோ 18 அத்தியாயம் 200 ஸ்லோகங்களை நம்ம எல்லோரும் இப்போ உட்காந்து படிச்சிடலாம். 2.5 மணி நேரம் ஆகும். ஸோ வாய்ஸ் வந்து இதில் வரும், அதுலேயும் டெக்ஸ்ட் வரும். அதுலேயும் டெக்ஸ்ட் இதில் எழுத்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது, அதில் கொஞ்சம் பெருசாக வரும், அதுலேயும் டெக்ஸ்ட் வரும். ஸோ அதில் நீங்கள் அந்த வாய்ஸ் வர வர நீங்கள் அதை அப்படியே என்ன செய்யுங்க, படிச்சுட்டே வந்துடுங்க. நம்ம ஏன்னா பகவான் சொல்றாரு. ஸோ கங்கையில் போய் குளிச்சா என்ன போகும்? பாம்பனம் போகும். நம்ம மதுரையில் இருக்கோம், கங்கைக்கு போக முடியாது. ஆனால் கங்கையை காட்டிலும் புனிதமானது அது. ஏன்னா பகவானுடைய திருப்பாதம் பட்டதுனால கங்கை புனிதமானது. பகவானுடைய திருவாயிலிருந்து வந்ததுனால பகவத்கீதை மிகவும் புனிதமானது. நம்ம இன்னும் புனிதமானது ஆகலை. அதனால தான் நம்ம வந்து புனிதப்படுத்துகிறோம். அதனால தான் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது மூலமாகவும் பக்தி சேவை பண்ணுறது மூலமாக நம்ம புனிதப்படுத்துகிறோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம எல்லோரும் பகவத்கீதையை பாராயணம் பண்ணுறது. ஸோ அதனால் எல்லோரும் அப்படியே அவங்க உட்காந்துங்க, இல்லை உட்கார முடியாதவங்க சேரில் போய் உட்காந்துங்க. கீதை இப்போ பாராயணம் நடக்கும். ஏன்னா இது ஒரு 2.5 மணி நேரம் ஆகும். 700 ஸ்லோகம் நம்ம எல்லோரும் உட்காந்து பாராயணம் பண்ணிடணும். பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் யார் அன்னதானம் பண்ணது, சாஸ்திர தானங்கள் பண்ணவங்க என்ன செய்யலாம், வாங்கி இன்னைக்கு நம்ம விநியோகம் பண்ணலாம். இல்லைன்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கெலாம் நிறையா போயிருக்கோம். இப்போ ஸ்கூல்லாம் வந்து குறைச்ச விலை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? இப்போ நம்ம 300 ரூபா சொல்கிறோம், அவங்க வந்து எங்களுக்கு 150 ரூபா கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி யாராவது 10 புத்தகம் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இன்றைக்கி 200 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு அந்த ரேட்டை குறைச்சி கொடுத்துருவோம். ஸோ அதனால் சாஸ்திர தானங்களை இன்றைக்கி நம்ம எல்லோரும் செய்யலாம். ஸோ அது ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம முடித்த பிறகு இன்றைக்கி புக்கு வாங்குறவங்க எல்லோரும் பூஜை முடித்தோடனே இன்றைக்கி புத்தகம் வாங்கி எல்லாருக்கும் நம்ம பகவத்கீதையை விநியோகம் பண்ண வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை, பக்தருடைய கடமை. ஸோ இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பகவத்கீதையை பாராயணம் பண்ணலாம். ஓகே ரேச்சா?